ஆட்சி வேண்டாம் என்றும், வாரிசு அரசியல் வேண்டாம் என்றும் வேற விஷயம் நான் பேச வந்தேன். வர வழியில தான் எனக்கு தகவல் கிடைச்சிச்சு. இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் பட்டியலை அறிவிச்சிருக்கிறது. ஆற்காட்டு வீராசாமியின் மகன் கலாநிதி மாறன் வேட்பாளர் 1, முரசொலி மாறனின் மகன் தயாநிதி மாறன் வேட்பாளர் 2, தங்கப்பாண்டியின் மகன் தங்க தென்னரசு அவர்களுடைய தங்க தமிழ்ச்செல்வி, துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த், பொன்முடைய மகன் கௌதம் சிகாமணி, முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியினுடைய மகள் கனிமொழி. இதையெல்லாம் அறிவிப்பது கலைஞரின் மகள் தானி. 20 பேர் வேட்பாளர், அதுல 7 பேர் 6 குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். 35% ஏறத்தாழ 30-35%. இதைத்தான் நாங்கள் வேண்டாங்க. இன்னைக்கு ஒரு கதை சொன்னாங்க. நான் ஒரு கதை சொல்லிட்டு போனேன். ஒரு எரும மாடு வாங்கணும்னா 80,000, ஒரு பசுமாடு வாங்கணும்னா 60,000, ஒரு காளை மாடு வாங்கணும்னா 40,000, ஒரு ஆடு வாங்கணும்னா 10,000, அது செம்மறி ஆடு வாங்கணும்னா 8,000, ஒரு நாய் வாங்கினா 6,000 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாய். ஒரு பன்னி வாங்கணும்னா 3,000 5,000. ஆனா ஒரு ஓட்டு வாங்கணும்னா 500. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நிக்க போறோமா? என்ன எங்க அதிகாரி, எங்களுடைய தலைவர் என்ன சொல்ற, ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மைக்கு வருவோம். நம்ம அடியில ஒரு பய திராவிட மண்ணை கை தொடக்கூடாது, ஒரு பய உள்ள வரக்கூடாது. என்ன செஞ்சாலும், எவ்வளவு சதி செய்தாலும், எவ்வளவு நீ சூழ்ச்சி செய்தாலும், திராவிட மண்ணை, பெரியார் மண்ணை, எங்கள் தளபதி மண்ணை எவனாலும் தொட முடியாது. அடித்து பெருத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞரால் செதுக்கி 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 செய்யப்பட்ட ஒரு சிற்பியாக இன்றைக்கு அந்த சிம்மாசனத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்.